சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கவிதா திருமணமாகி 3 மாதங்களிலேயே உயிரிழந்துள்ளார். கவிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரின் தந்தை போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். புகாரின்படி திருமணத்திற்கு 100 சவரன் நகை, வண்டி, ரொக்கம் உள்ளிட்ட பல வரதட்சணைகள் வழங்கப்பட்டும் கவிதா தொடர்ந்து மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொந்தரவுக்கு உட்பட்டதாக அவரின் தந்தை கூறியுள்ளார். மன அழுத்தம் மருந்துகள் தரப்பட்டமை உள்ளிட்ட தகவல்கள் கவிதாவின் கைபேசி மூலம் தெரியவந்துள்ளன. ஜூன் 10ஆம் தேதி மரணமடைந்த கவிதாவின் மரணம் முதலில் மாரடைப்பு என கூறப்பட்டாலும் தலையில் அடிபட்டிருந்தது போல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளது. தந்தை புகாரளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சட்ட ரீதியாக செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கணவரின் கொடுமை, செக்ஷன் 80 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் வரதட்சணை தடுப்புச் சட்டம், செக்ஷன் 108 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம். இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.